வாசிக்க முடியவில்லை, பலவீனமா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் டிஜிட்டல் பைபிளை பயன்படுத்தலாம், தவறு இல்லை. செல்போனில் பைபிள் பயன்படுத்தலாம், லேப்டாப்பில் பைபிளை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது பைபிள் படித்தால் போதும். அதாவது முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பதே சிறந்தது. வேத புத்தகத்தை திறந்து படிப்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி என்னால் உட்கார்ந்து படிக்க முடியவில்லை, கைகளை உயர்த்தி தூக்கி பைபிளை சுமந்து படிக்க முடியவில்லை என்று பலவீனமாய் இருப்பவர்கள் அல்லது கண் பார்வை சற்று மங்களாக இருக்கிறவர்கள் படிக்க முடியாது வேத புத்தகத்தை திறந்து பார்க்க. அப்படி இருப்பவர்கள் டிஜிட்டல் பைபிள் செல்போனில் பார்க்கலாம் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வைத்திருந்தாலும் அதில் நாம் பைபிளை ஏற்றுக்கொண்டு ஆப் ஏற்றி கொண்டு நாம் இலவசமாகவே பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டால் போதுமானது. எப்படியாவது வேத புத்தகத்தை வாசித்து விட வேண்டும். இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் டெக்னாலஜியை பயன்படுத்தாதீர்கள், செல்போனில் வேத புத்தகம் படிக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவறு. எப்படியாவது படித்து விட வேண்டும் என்பதே மிக சிறந்தது. வேதத்தை எடுத்து திறந்து படிக்க முடியாதவர்கள் டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தினால் தவறே கிடையாது. எப்படியாவது பைபிள் எடுத்து படிப்போம், அதுதான் முக்கியம். வேத வசனத்தை எந்த வழியில் கற்றால் என்ன? அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, காதில் தான் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க இன்று ஆடியோ பைபிளை போட்டு நாம் காதில் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து படியுங்கள். முடியாதவர்கள், வேத புத்தகம் சுமந்து படிக்க முடியாதவர்கள், பலவீனமாய் இருப்பவர்கள் தாராளமாக டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தலாம். அதை செய்யுங்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று நினைப்பதே மிக சிறந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 119 145 முதல் 149 வரை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இல்லையா? அப்படி நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து சற்று தியானம். நாம் நம்முடைய ஜெபத்தை முழு இருதயத்தோடும் செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரியவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்குண்டான எல்லா காரியங்களையும் அறிந்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம் வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர அவரால் முடியும் என்று விசுவாசித்து முழு இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு சரீர பலவீனத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கர்த்தாவே, எனக்கு இந்த வியாதி நீங்கட்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுதே நம் மனதில் கர்த்தரிடம் ஜெபித்து பார்ப்போம், டாக்டரிடமும் செல்வோம் என்று நாம் நினைத்தால் அது முழு இருதயத்தோடு செய்கிற ஜெபம் அல்ல. கர்த்தர் என்னை குணமாக்குவார் என்ற முழு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மருத்துவரிடம் செல்வது தவறல்ல, கண்டிப்பாக செல்லலாம். அதாவது மருத்துவர் நமக்கு மருத்துவம் செய்தாலும், நமக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் குணமாவது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. மருத்துவர்களின் முயற்சி நமக்கு பயனுடையதா இருக்கும், உதவி செய்யும். பலவீன நேரங்களில், அதாவது மருத்துவர்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதர்களை போல இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த எந்த காரியம் செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுடைய உதவி போற்றப்படக்கூடியதே. நர்ஸாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், மற்ற பணியாட்களா இருக்கலாம், மருத்துவம் செய்கிற எல்லோருமே கண்டிப்பாக கர்த்தருடைய தூதர்களை போல இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தம் நாம கொல்லாத சாத்தானை அழைத்துக் கொள்கிறோம். அவன் தன்னுடைய வேலையை காட்டுகிறான். யோபையாவிடத்தில் தன் திறமையை காட்டி அவரை நோயாளியாக்கினான். அது போலதான் நமக்கும் வியாதிகளையும் பாடுகளையும் நமக்கு அனுமதிக்கிறான். அப்பொழுது நம் சரீரத்தில் நோய் வந்து நாம் பாடுபடும் பொழுது மருத்துவமனையை நோக்கி போகிறோம். அங்குள்ளவர்கள் அவர்களே நமக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கும் பொழுது அந்த வலியில் இருந்தும் அந்த வேதனைகளில் இருந்தும், அதாவது நமக்கு ஆறுதலாக மருத்துவமனை இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் நமக்கு இருக்கிறார்கள். அந்த பாடுகளை நாம் தனியாக சுமந்து
பாடுபடாமல் சற்று நாம் அந்த வலி மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நமக்கு ஒரு இதமாக, ஒரு ஆறுதலாக நமக்கு மருத்துவ உதவிகள் இருக்கிறது. அந்த கடினமான வாழ்க்கை பாதையை கடந்து செல்வதற்கு, ஆற்றை கடப்பதற்கு படகை பயன்படுத்துவது போல, நாம் பாவம் செய்து வியாதியை பெறும்போது மருத்துவமனையும், மருத்துவர்களும், ஊழியர்களும் நமக்கு படகை போல இருக்கிறார்கள். நம் துன்பத்திலிருந்து நம்மை கரை சேர்ப்பதற்கு அவர்களுடைய உதவி பெரும் பங்காய் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உதவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்களும், மருத்துவம் செய்கிற அனைவருமே மனிதர்கள் தான். அவர்கள் ஆன வரைக்கும் அவர்கள் நல்ல மனதோடு, தூய்மையான இருதயத்தோடு சேவை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாவங்கள் கடினமானதாய், மிக பெரியதாய் இருக்கும் பொழுது, சில நேரங்களில் நமக்கு குணமாகாது. அது மிகுந்த நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்க, நாம் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். மருத்துவம் பார்க்கலாம், நாம் மருந்துகளை சாப்பிடலாம், மருத்துவமனைக்கும் செல்லலாம். ஆனால் குணமாவது என்பது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது ஒரு சிறு காயமாய் இருந்தால் கூட, அது ஆற வேண்டும் என்றாலும் சில மருந்துகள் சிலருக்கு வைத்தியம் செய்தால் உடனே குணமாகிவிடும். அதே மருந்துகள் மற்றவர்களுக்கு அது கொடுக்கும் பொழுது அது குணமாகாது. காரணம் என்ன? நம்முடைய பாவங்களே காரணமா இருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் இவைகளே காரணமா இருக்கிறது. அதனால் நாம் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து மருத்துவம் செய்து கொள்ளலாம். ஆனால் முழு விசுவாசத்தையும் கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். கர்த்தரே நம்மை குணமாக்குகிறவர். நம்மை பாடுகளில் இருந்தும், துன்பத்திலிருந்தும், வியாதிகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறவர் கர்த்தரே. இப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் முழுவதும் கர்த்தரே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். மருந்து மாத்திரைகள் உதவிக்குதான், அது உதவி செய்யும். அந்த வலியிலிருந்து குறைக்கும். அந்த துன்ப நேரத்தில் நம்மை அயர்ந்து கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம். நாம் 4 நாட்கள் பட வேண்டிய பாடுகளை கொஞ்ச நேரம் தூங்க வைத்து கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கலாம். அதுதான் நமக்கு செய்யும். கர்த்தரே நம்மை குணமாக்க வல்லவர். அவர் கட்டளையிட்டால் தான் நமக்கு குணமாகும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் விசுவாசம் வைத்து நாம் முழுமையாய் ஜெபிக்கும் பொழுது, முழு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கேட்டு பதில் தருவார். அவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தாவே, எனக்கு இந்த பாடுகள் வந்து விட்டதே, என்னை காப்பாற்றும். எனக்கு உம்மை தவிர வேறு கதி இல்லை. என்னை நீரே காப்பாற்ற வேண்டும் என்று நாம் மனமுருகி மனதால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயம் நம் பாடுகள் நீங்கும். அது வியாதியாயிருந்தாலும், போராட்டங்களாயிருந்தாலும், சண்டைகள், பிரச்சனைகள், பலவிதமான குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும், முடிவெடுக்க முடியாத குழப்பமான நிலைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகும். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்க அவரால் முடியும். அதை புரிந்து கொள்வோம். அப்படி நாம் முழு மனதோடு விசுவாசித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். கர்த்தரும் நம்மை குணப்படுத்துகிறார். சரி, அதன் பின்பு நாம் குணமானதும் என்ன செய்வோம்? மீண்டும் தவறு செய்ய போவோம். மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள். அப்படி செல்லலாமா? செல்லவே கூடாது. நாம் குணமானோம். நமக்கு கர்த்தர் சுகம் தந்தார். நம் வாழ்வில் புது வாழ்வு கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், உற்சாகமான வாழ்வு, செழிப்பான வாழ்வை கர்த்தர் கொடுத்தால் அப்பொழுது அப்பொழுதுதான் நாம் இன்னும் அதிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும், அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதிக துன்பத்தில் இருக்கும் போதும் பதற்றத்தில் வாய் தவறி நாம் சில வார்த்தைகள் கர்த்தரை குறித்து தவறாக பேசிவிட வாய்ப்புண்டு. அதிக சந்தோஷமாய் இருக்கும் பொழுதே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில தவறுகள், கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து விடுவோம். சில நேரங்களில் அப்படி நடக்க வாய்ப்பு உண்டு. நாம் மனிதர்கள், நிதானத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் தவறு செய்கிற வாய்ப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும்.
செய்யாமல் தப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து சந்தோஷமா இருக்கும் பொழுதும், அதிக துன்பத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் நிதானத்தோடு இருந்து கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். பிரமாணங்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய வேத வசனம். கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி நடப்பதில் தவறக்கூடாது. கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்திற்கு நடப்பதையே நாம் முழு மனதோடு வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு குறைவாது, நம்மை விட்டு நீங்காது. நிறைவாய் நிரந்தரமாய் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நாம் தவறு செய்துவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறிவிட்டால் மீண்டும் பழைய நிலைமை வந்துவிடும். அதனால் கர்த்தருடைய வழிகளிலேயே நடக்கும் பொழுது கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பை எனக்கு தாரும் என்று கேட்டு கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சாட்சிகளை நம்மால் காத்து கொள்ள முடியும். நாம் காத்துக்கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சிகளை காத்து நடப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய சாட்சிகள் என்பது கர்த்தருடைய வேத வசனங்கள் தான். வேத காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நமக்கு வசனமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் படித்து நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள். சில நேரங்களில் அதை மீறுதல் செய்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய சாட்சிகள், அதை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாமல், பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல், எந்தவித இச்சைகள், உலக வாழ்க்கை எதுவும் இல்லாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். அப்படி அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் கர்த்தருடைய சாட்சிகளை காத்து கொண்டு நடக்க முடியும். வேத வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். பரிசுத்தமாய் நம் வாழ்வு இருக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு தேவை. அதை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுதே, எவ்வித இச்சைகளும் பாவங்களும் இல்லாத பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த முடியும், நம்மை ஆளுகை செய்யும். சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருந்தது. அது தேவாலயத்தில் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியோடு கூட இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்று. அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத வசனம் அந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் அதை எடுத்து வாசிப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் கூடி நின்று கேட்பார்கள். இப்படியாக இருந்தது. அப்படி என்றால் பண்டிகை நாட்களில் இவைகள் செய்யப்பட்டது. அப்படி பண்டிகை நாட்கள் வரும் பொழுது அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களாம். இன்று வேத வசனம் வாசிக்க போகிறார்கள், நாம் போய் கேட்டுக்கொண்டு வருவோம் என்று ஆசையோடு தேவாலயத்திற்கு ஓடி போய் வேத வசனத்தை கேட்டு வந்தார்கள். அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது. அதைதான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டு எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இன்று உங்களுடைய வசனத்தை எனக்கு தாரும், உங்களுடைய வெளிப்படுத்தல்களை எனக்கு சொல்லிக் கொடும், வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொடும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு ஜெபிக்கிறார்கள். தேவாலயத்திற்கு சென்று நியாயப்பிரமாண வசனத்தை கேட்கிறார்கள். 2-3 நாட்கள் கூட தொடர்ந்து வாசிப்பார்களாம். எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் வேத புத்தகம் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம். இப்பொழுது டிஜிட்டல் பைபிளும் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஆடியோ பைபிள் கேட்கலாம். எல்லா வசதியும் இப்பொழுது வந்துவிட்டது. அப்படி இருக்க இதை போலவே நாமும் செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்க வேண்டும். உட்கார்ந்து வாசிக்க முடியவில்லை, பலவீனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் டிஜிட்டல் பைபிளை பயன்படுத்தலாம், தவறு இல்லை.
செல்போனில் பைபிள் பயன்படுத்தலாம். லேப்டாப்பில் பைபிள ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது பைபிள் படித்தால் போதும். அதாவது முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பதே சிறந்தது. வேத புத்தகத்தை திறந்து படிப்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி என்னால் உட்கார்ந்து படிக்க முடியவில்லை, கைகளை உயர்த்தி தூக்கி பைபிளை சுமந்து படிக்க முடியவில்லை என்று பலவீனமாய் இருப்பவர்கள் அல்லது கண் பார்வை சற்று மங்கலாக இருக்கிறவர்கள் படிக்க முடியாது வேத புத்தகத்தை திறந்து பார்த்து. அப்படி இருப்பவர்கள் டிஜிட்டல் பைபிள் செல்போனை பார்க்கலாம் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வைத்திருந்தாலும் அதில் நாம் பைபிளை ஏற்றுக்கொண்டு ஆப் ஏற்றி கொண்டு நாம் இலவசமாகவே பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டால் போதுமானது. எப்படியாவது வேத புத்தகத்தை வாசித்து விட வேண்டும். இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் டெக்னாலஜியை பயன்படுத்தாதீர்கள், செல்போனை வேத புத்தகம் படிக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவறு. எப்படியாவது படித்துவிட வேண்டும் என்பதே மிக சிறந்தது. படிக்க வேதத்தை எடுத்து திறந்து படிக்க முடியாதவர்கள் டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தினால் தவறே கிடையாது. எப்படியாவது பைபிள் எடுத்து படிப்போம். அதுதான் முக்கியம். வேத வசனத்தை எந்த வழியில் கற்றால் என்ன? அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது காதில் தான் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க இன்று ஆடியோ பைபிளை போட்டு நாம் காதில் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. தயவு செய்து வேத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள். முடியாதவர்கள், வேத புத்தகம் சுமந்து படிக்க முடியாதவர்கள், பலவீனமாய் இருப்பவர்கள் தாராளமாக டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தலாம். அதை செய்யுங்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று நினைப்பதே மிக சிறந்தது. கர்த்தரும் அப்படிதான் விரும்புகிறார். எந்த வழியிலாவது என் பிள்ளைகளை நான் ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர இப்படிதான் அப்படிதான் என்று சட்டம் இயற்றவில்லை. கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக நாம் ஆவலோடு இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட அல்லது ஒரு டூர் செல்ல வேண்டும் என்று நாம் ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் மிகுந்த ஆவலோடு இருப்போம். அந்த நாள் வரும் பொழுது அன்று அதிகாலையில் நாம் அலாரம் கூட வைக்க தேவையில்லை. நாமவே எழுந்து விடுவோம். சிறு பிள்ளைகள் கூட, வீட்டில் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கூட எழுந்து உட்கார்ந்திருப்பார்கள் நேரத்திலேயே. எப்படி இன்று எழுந்தீர்கள்? பள்ளி செல்லும் பொழுது எழுப்பிவிட்டால் கூட எழாத குழந்தைகள் டூர் செல்கிறோம் என்றால் அன்று அதிகாலையிலேயே எழுந்து கொள்ளும். எப்படி இது நடக்கிறது என்றால் மனதில் உள்ள ஆவல் தான் காரணம். மனதில் நாம் அதிகமாய் விரும்பி ஆசையாய் நேசிக்கிற ஒரு காரியம் என்று நாம் செய்ய போகிறோம் என்றால் நாம் அதிகாலையில் எழுந்து கொள்வோம். அந்த அளவுக்கு ஆசையும் அந்த ஒரு தாகமும் மனதில் ஏற்படுகிற அந்த தாகமும் கர்த்தருடைய வசனத்திற்கு பெற வேண்டும், அந்த வசனத்தை பெற வேண்டும் என்கிற தாகமும் நமக்கு வேண்டும் என்றே இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. ஆவலாய் தேட வேண்டும். யாராவது ஆலயத்திலோ வீட்டிலோ யாராவது வேதத்தை எடுத்து படி படி என்று சொல்வதும் அதற்கு பின்பு சோம்பலாக நாம் போய் எடுத்து வாசிப்பதும் அதுவல்ல. இன்று வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஆசையோடு யாராவது கூட இருந்தால் கூட நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருங்கள், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். ஆசையோடு வாஞ்சையோடு மனம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும். வேற ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் கூட ஐயோ நான் இப்பொழுது சென்றால் வீட்டிற்கு சென்றால் வேத வாசிக்கலாமே, இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே என்று நமக்கு தோன்ற வேண்டும். அதுதான் உண்மையான சரியான மனநிலை. கர்த்தர் நாம் செய்கிற எந்த பரிசுத்த காரியத்தையும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் வாசிப்பதாயிருந்தாலும் ஜெபிப்பதாயிருந்தாலும் முழு மனதோடு முழு ஆவலோடு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக உற்சாகமாக அதன் மேல் ஆசையோடு தனியாத தாகத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பா முழு இருதயத்தோடும் என்னை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அப்படிதான் நம்மை நேசிக்கிறார். நாமும் அப்படிதான் நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் வாழ்வதே அவரால் படைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பு, அந்த இரக்கம், அது நிமித்தம் அவர் நம் சத்தத்தை கேட்கிறார். நம்மை பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மேல் அன்பாய் இருப்பதினால், நமக்கு இரக்கம் காண்பிக்க அவர் விரும்புவதினால் நம் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய சத்தம் அவருடைய காதுகளில் கேட்கிறது, அவர் கண்கள் பார்க்கிறது. அவர் நம்மை நேசிப்பதினால் தான் இது போய் சென்று அடைகிறது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய
அளவற்ற கிருபையினால் தான் நம்முடைய சத்தம் அவருக்கு போய் சேருகிறது. நம்முடைய நீதியை நிமித்தம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். நாம் நீதி நியாயமும் செய்து வாழ வேண்டும். நம்முடைய நீதி கர்த்தருக்கு தேவை. அவர் கிருபையாய் இருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நீதியை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய நீதியின்படியே நம்மை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நம்மிடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நீதி தேவை. கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற நிச்சயம் நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியை விரும்ப வேண்டும். நியாயமாய் வாழ வேண்டும். அது மிகவும் முக்கியம். கர்த்தர் அதை பார்ப்பார். அவர் ஆரம்பத்தில் நாம் பாவியாய் இருக்கும்போது நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் அவர் ரட்சிப்பு நம்மை பெற்ற பின்பு நாம் நீதிமானாய் மாற வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் முன்பிருந்தது போலவே நான் இருப்பேன் என்றால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற முடியாது. அதை தெரிந்து கொள்வோம். முதலில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கர்த்தருடைய நீதியை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நியாயங்கள் அவசியம். நம் வாழ்க்கை நியாயமாய் மாற வேண்டியது மிக மிக முக்கியம். அதையே கர்த்தர் விரும்புகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறும்.